ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நிலநடுக்கம் வந்து கட்டடம் உடஞ்சிட்ருக்கு, சுனாமி எச்சரிக்கை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்போம். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளே நிறையா பேசியிருந்தோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் ஆகிற இயரே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டோடு ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க மனநிலைலாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்றதான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு முந்தா நேற்று, ஸோ அந்த மாதிரி அந்த டயத்தில் ஒரு பில்டிங்கில் இருந்தவங்க இல்லை அவங்க வீட்டில் இருந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. நிலநடுக்கம் வந்தது வந்து ஒரு சாதாரணமாக வந்துட்டு போனது அந்த மாதிரி கிடையாது. ஒரு 7.6 ரிக்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே, அதாவது ஒரு 150 பில்டிங்கு இடத்துல வந்து வந்திருக்கு. அந்த எர்த்குவாக் வந்து நிலநடுக்கம் வந்து அவ்வளோ இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வந்தது வந்து இப்போ தான் 2011 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஜப்பானில் வருது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதனால் ஒரு 55 பேருமே டெத் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சுனாமி வர்றதுக்கான ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஜப்பானில் எல்லாருமே நியூ இயர் கொண்டாடுறதா இருந்த டயத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஹாப்பியாக இருந்திருக்க நேரத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து எல்லாரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் கேட்டதுலேருந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்க இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இறந்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 55 பேர்கிட்ட அந்த இருக்கிற 55 பேர் அந்த கட்டிடம்லாம் இடிஞ்சு 55 பேர் இறந்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்களோட நியூ இயரில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். நிறையா அதில் நியூ கப்புள்ஸ் இருப்பாங்க, நிறையா ரெசல்யூஷன் எடுத்தவங்க இருப்பாங்க, நிறையா லைஃப்பில் சேஞ்ச் ஆன மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் எடுக்கும்போது இந்த மாதிரி சுனாமி வர்றதுக்கான ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மக்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜப்பானில். ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் சேஃபாக இருக்கோம். என்னன்னாலும் இந்தியாவில் நடந்தால் மட்டும் நம்ம பேசுகிறோம், இந்தியாவில் நடக்கலாம் எதுவும் பேச மாட்டோம், தமிழ்நாட்டில் நடக்கிற மட்டும் தான் பேசுகிறோம், தமிழ்நாட்டில் நடக்கலாம் எதுவுமே பேச மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பேசணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோட ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தான் அந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒரு கண்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ஃபேஸ் பண்ணும்போது, அது சும்மா கிடையாது, ஒரு 150 இடத்துல இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ அந்த நிலநடுக்கம் வந்தனால எல்லாரோட அவங்க சேர்த்து வச்ச நிறைய வீடு எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ இடத்துல நிறையா பில்டிங்ஸ்லாம் டேமேஜ் ஆகி அதில் நிறைய பேர் சிக்கி ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறாங்க 55 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நியூஸ் வந்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம லேட்டஸ்ட்டாக அந்த நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் ஒரு கண்ட்ரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு கண்ட்ரி வந்து இன்னும் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜப்பான் ஒரு கண்ட்ரி வந்து ஜப்பான் நல்லா வளர்ந்த கண்ட்ரி தான், நல்லா பிஸ்னஸ் கண்ட்ரி தான். ஸோ ஜப்பான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக வளர்ந்த ஒரு கண்ட்ரி. ஸோ என்னன்னு சொல்ல, அது வந்து ரொம்ப வேகமாகவே உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்த ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த இதில் வந்து ஏன்னா கடலுக்கு போகிறவங்க எல்லாமே போக வேணாம், ஒரு கொஞ்ச நாளைக்கு போக வேணாம், சுனாமி வர்றதுக்கான ஒரு வார்னிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் போக வேணாம், சுனாமி வர்றதுக்கான ஒரு அலர்ட் இருக்குது அந்த மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்களோட வானிலை இருக்குது அந்த மாதிரியுமே சொல்லி அதுக்கப்புறமே இந்த மாதிரி வர சான்ஸ் இல்லை அப்படின்னு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே ஆச்சு. ஸோ இது எங்கே நடந்துச்சு, நிலநடுக்கம் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஜப்பானில் ஷிகாவா அப்படின்ற ஒரு மாகாணம். ஸோ அதில் வந்து ஷிகாவாவில் நிக்காட்டா இந்த ஏரியாவில் மட்டும்தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ ஷிகாவாவில் வாஜிபா அப்படின்ற இடத்துல 7.6 ரிக்டர்லேருந்து 3.2 ரிக்டர் வரைக்கும் நடந்திருக்கு, பதிவாயிருக்கு ரிக்டரோட அளவு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடந்து அவங்க வீடுலாம் இழந்து என்ன 2024 ஆரம்பம் ஆனோடனே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஒரு கண்ட்ரிலன்றப்போ கேட்கும்போது எல்லாருக்குமே ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே கைஸ், பாய்.